விருதுநகர் மாவட்ட மக்களுடைய கிராமப்புற மக்களுடைய பெரும்பாலான மக்கள் இன்றைக்கு விவசாயத்தை நம்பிதான் வாழ்கிறார்கள். பத்ராய் போன்ற பகுதிகள், ராஜபாளையம் போன்ற பகுதிகள், சிவகாசியில் ஒரு சில பகுதிகள், விருதுநகரில் ஒரு சில பகுதிகள், சாத்தூரில் ஒரு சில பகுதிகள், வெம்பக்கோட்டை ஒரு சில பகுதிகள், அருப்புக்கோட்டை ஒரு சில பகுதிகளில் எல்லா இடங்களிலும் விவசாய மக்களும் வாழ்கிறார்கள். விவசாய தொழில் நடக்கிறது. திருச்சுழி பகுதியிலே வானம் பார்த்த பூமி, மழை பெய்தால்தான் விவசாயம் பண்ண முடியும் என்ற நிலைமை இருந்தது. அங்கே இருக்கின்ற விவசாய மக்கள் இவர்களுடைய பிரச்சனைகளெல்லாம் அலசி ஆராய்ந்து முதலமைச்சர் எடப்பாடி இடத்திலே சொல்லி, அம்மாவிடத்திலையும் சொல்லி, அம்மா இருக்கின்ற பொழுது அது எடப்பாடி வந்த பின்பு அதில் தனி அக்கறையோடு என்னிடத்தில் கேட்டார். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். மழைநீரை எல்லாம் சேமிக்கின்ற பணியை நீங்கள் கையில் அது எங்களுடைய மாவட்டம் வறட்சியாக இருக்கிற மாவட்டம், இதற்காக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி எத்தனை கம்மாய்கள், எத்தனை குளங்கள், எத்தனை சப்பளை சேனல்கள், நீர்வழி பாதைகள் இருக்கிறது என்ற கணக்கெடுத்து அத்தனையும் சரி செய்வதற்கு குடி மராமத்து என்ற ஒரு திட்டத்தின் வாயிலாக அத்தனை குளங்களையும் கம்மாய்களையும் இணைத்து சப்பளை சேனல்கள் சரி செய்யப்பட்டு, கால்வாய்கள் தூர்வாரப்பட்டு எல்லாம் சரி செஞ்சு இன்றைக்கி மழை நீர் எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்க்கலாம். எங்கே பார்த்தாலும் கம்மாயில் தண்ணி இருக்கும். ஆமாம், ஒரு காலத்தில் நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா கம்மாயில் தண்ணியெலாம் இருக்காது. கம்மாயில் வெடிப்பு தான் இருக்கும். தண்ணி வரத்தே வராது. எல்லா தண்ணி எங்கிட்ட ஒரு ஆற்றுல போய் கடலுக்கு போயிடும். இன்றைக்கி எல்லாத்தையும் திருப்பி விட்ட காரணத்தினால, தூர்வாரப்பட்ட காரணத்தினால, எல்லா குளங்கள் வெட்டப்பட்ட காரணத்தினால எல்லா இடங்களிலும் தண்ணீர் நிரம்பி இன்றைக்கு நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கிறது. ஆகவே தான் போர்வெல் வாட்டர் கிடைக்கின்றது மக்களுக்கு. ஆக ஒரு மிகப்பெரிய புரட்சிகளில் இதுவும் ஒன்று. விவசாய மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், உழைக்கின்ற மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் எடப்பாடி செய்த, அதிமுக அரசு செய்த, அம்மாவுடைய ஆட்சி செய்த மிகப்பெரிய திட்டம் இந்த குடிமராமத்து திட்டம். வறட்சியான பகுதிகளுக்கெல்லாம் தேவையான திட்டங்கள் எல்லாம் அதிமுக ஆட்சியிலே செய்தோம். அம்மாவுடைய ஆட்சியாக இருக்கட்டும், எடப்பாடி ஆட்சியாக இருக்கட்டும், இது ஒரு அற்புதமான ஆட்சி. நெசவாளர்களுக்காகட்டும், விவசாயிகளுக்காகட்டும், பட்டாசு தொழிலாளர்களாகட்டும், வியாபாரிகளாகட்டும், எல்லோரும் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு, நிம்மதியாக வாழக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய தொழிலுக்கு சார்ந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தது என்று சொன்னால் அது அதிமுக ஆட்சியில் தான்.